கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனது மொபைலுக்கு நேற்று வந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தி. அது வேலைக்கு ஆட்கள் தேவை, ஞாயிற்றுக்கிழமை அரசர் வருகிறார். அன்றைய தினம் அரசரை சுமக்கின்ற கழுதையெல்லாம் ஒரு நாள் ஸ்ட்ரைக். அரசரை சுமக்க கழுதை தேவை. நாளை நீங்கள் வேலைக்கு வர தயாரா? கிறிஸ்துவில் பார்த்தவர்களே, இது ஒரு வேடிக்கையான செய்தியாக இருந்தாலும் குருத்து ஞாயிறை இது நமக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. குருத்து ஞாயிறு இயேசுவினுடைய பயணத்தை, பாடுகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இது எருசலேம் நகருக்குள் இறைமைந்தனுடைய பயணம், சிலுவை சுமப்பதற்கான பயணம், மீட்பின் பயணம், விடியலுக்கான பயணம், நாம் மீட்பு பெற தன்னை அர்ப்பணித்த இயேசுவின் பயணம், சுமைகளை ஏற்றுக்கொள்ள தயாரான பயணம், நிறை வாழ்வை நோக்கிய பயணம், இறைமகன் தன் இறப்பை நோக்கி செல்லுகின்ற ஒரு பயணம் மற்றும் நம் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகின்ற பயணம். பொதுவாக எருசலேமில் இது போன்ற பயணங்கள் அரசருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு, மத தலைவர்களுக்கு ஏற்பாடு செய்வதுண்டு. ஆனால் இது எதிர்பாராத விதமாக மக்களே ஒன்று கூடி மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்களின் பயணம். இந்த பயணம் அதிகார வர்க்கத்திற்கு பயத்தை அளித்த அவர்களுக்கு எதிரான ஒரு பயணமாக இருக்கின்றது. வரலாற்றில் நாம் 2 விதமான பயணங்களை பார்க்கின்றோம். காந்தியடிகளினுடைய தண்டி யாத்திரை பயணம். அன்று காந்தியின் தண்டி யாத்திரை பயணம் ஆங்கிலேயருக்கு ஒரு எதிர்ப்பை காட்டும் விதமாக அமைந்தது. கிறிஸ்டோபர் கொலம்பஸின் பயணம். அன்று கிறிஸ்டோபர் கொலம்பஸினுடைய அந்த பயணம் அமெரிக்கா என்னும் நாட்டை உலகிற்கு தந்த ஒரு பயணமாக இருக்கின்றது. விவிலியத்திலும் நாம் பலவிதமான பயணங்களை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் பயணம். அன்று மோசே எகிப்து நோக்கி பயணித்தது இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது. இஸ்ராயல் மக்களினுடைய 40 ஆண்டு பாலைவன பயணம், பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அவர்களை அழைத்து சென்றது. புதிய ஏற்பாட்டிலே நாம் சில பயணங்களை பார்க்கின்றோம். அன்னை மரியாவினுடைய பயணம். அன்னை மரியாள் எலிசபெத்தை நோக்கி அவர் வீடு தேடி சென்ற பயணம். இந்த பயணம் எலிசபெத்துக்கும் அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தைக்கும் தூய ஆவியானவரை தந்த ஒரு பயணமாக, அன்னை மரியாவினுடைய உதவியை கொடுத்த ஒரு பயணமாக இருக்கின்றது. திருத்துதர் பவுலினுடைய பயணம். திருத்துதர் பவுல் 3 திருத்தூது பயணங்களை மேற்கொண்டார். இயேசுவை பலருக்கும், குறிப்பாக பிற இனத்தவருக்கு தந்த ஒரு பயணமாக இருக்கின்றது. இவ்வாறாக வரலாற்றிலும் விவிலியத்திலும் பயணங்கள் எதையோ வெளிப்படுத்தி ஒரு புதிய மாற்றத்தை, புதிய வாழ்வை தருவதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று இயேசுவினுடைய இந்த கழுதை பயணம், மக்களினுடைய இந்த குருத்தோலை பயணம் எதை நமக்கு காட்டுகின்றது? பார்த்தவர்களே, இந்த பயணம் நமக்கு எதை காட்டுகின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த பயணம் இயேசுவினுடைய இறப்பை மற்றும் பாடுகளை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. இந்த பயணம் இயேசு தந்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்ததை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. அனைத்திற்கும் மேலாக இந்த பயணம் இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஆக இன்றைய நாளிலே இந்த 3 வெளிப்பாடுகளையும் நம்முடைய உள்ளத்திலே ஏற்று உணர்ந்து வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இயேசுவினுடைய பயணம் அவருடைய இறப்பையும் பாடுகளையும் வெளிப்படுத்துவதாகவும், தந்தைக்கு அவர் கீழ்ப்படிந்ததையும் இறைவனுடைய அன்பையும் நமக்கு இன்றைய நாளிலே வெளிப்படுத்தி காட்டுகின்றது. என்பவர்களே, இன்னும் ஆழமாக இந்த வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே நாம் பயன்படுத்துகின்ற இன்றைய குருத்து ஞாயிறினுடைய சில அடையாளங்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக எருசலேம் நகர். எருசலேம் ஒரு பழமையான பெரும் நகர். பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் வாழ்கின்ற ஒரு நகரம். நற்செய்தி நூல்களில் இயேசு எருசலேம் நகருக்கு 3 முறை செல்வேன் என்று, அங்கு பாடுகள் படுவேன் என்று குறிப்பிடுகின்றார். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 15வது வசனம், 24வது அதிகாரம் 46வது வசனம்,
25வது அதிகாரம் 26வது வசனம். ஆக எருசலேம் நகரை நோக்கி இயேசு பயணிப்பது அவருடைய இறப்பு மற்றும் பாடுகளை தான் ஏற்கனவே அறிந்திருந்ததை நமக்கு காட்டுவதாக வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவதாக கழுதை. யூதர்களுக்கு கழுதை தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் கழுதையை மரியாதையோடு பார்த்தார்கள். அரசர்கள் போருக்கு போகும்போது குதிரையின் மீது போவார்களாம். அதே அரசர்கள் போரில் வெற்றி பெற்ற பிறகு அமைதியின் மற்றும் வெற்றியின் அரசராக கழுதையின் மீது அவர்கள் வருவார்களாம். கழுதை பொதி சுமக்க மட்டுமல்ல, கழுதை தாடை எதிரியை அழிக்க பயன்பட்டது. இறைமைந்தன் இயேசு இந்த எருசலேம் பயணம் மீட்பை மற்றும் வெற்றியை தருவதாக, அவரே மீட்பின் மற்றும் வெற்றியின் அரசராக இருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக குருத்து ஓலைகள். யூதர்களுக்கு குருத்து என்பது சமாதானத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. அது வெற்றியினுடைய அடையாளம். இயேசுவினுடைய இந்த எருசலேம் பயணம் மகிழ வேண்டிய தருணம். ஆதி கிறிஸ்தவர்கள், அதாவது தொடக்க கிறிஸ்தவர்கள் கல்லறையில் குருத்தை வைத்தார்கள். குருத்து மேலோங்கி உயர்ந்து நிற்பது போல இறந்தவர்கள் உயர்த்தெழுவார்கள் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. இன்று நம் மனங்களும் குருத்தை போல இறைவனை நோக்கி உயர வேண்டும். கிறிஸ்து சாவை வென்று உயர்த்தெழுந்தார் என்பதை கரங்களில் ஏந்தி இருக்கின்ற இந்த குருத்துக்கள் நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. நான்காவதாக ஓசன்னா என்ற முழக்கம். பாஸ்கா திருவிழாவிற்கு மக்கள் எருசலேமில் நுழைந்தவுடன் அவர்களை வரவேற்கும் வரவேற்பு கீதம் இது. அரசர்களினுடைய பிடியிலிருந்து விடுபட கடவுளை நோக்கி உதவிக்கு நாடுகின்ற ஒரு கூக்குரல், ஒரு முழக்கம், ஒரு ஜெபம் தான் இந்த ஓசானா முழக்கம். இயேசுவை சிலுவையில் அறையும் என்று மக்கள் முழங்குவதற்கான முன் அடையாளமாக இந்த ஓசானா முழக்கம் பார்க்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இவை அனைத்தும் இயேசுவினுடைய பொதுநல உணர்வோடு கூடிய பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய, இயேசு தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய மற்றும் இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருப்பதாக இருக்கின்றது. ஆமாம் பாருங்களே, இன்று நமது வாழ்வின் பயணங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசுவினுடைய பயணம் நமக்கு எதை வெளிப்படுத்தியது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம். இயேசுவினுடைய பயணத்தில் விளங்கிய ஒவ்வொரு அடையாளங்களும் நமக்கு எதை வெளிப்படுத்தியது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம். இயேசுவினுடைய பயணம் ஒரு பொதுநல பயணம், அன்பை மையப்படுத்திய பயணம், மீட்பிற்கான பயணம், பிறரை வாழ வைக்கின்ற பயணம். இன்று நம்முடைய வாழ்க்கையின் பயணங்கள் எப்படி இருக்கின்றது? சுயநலத்தோடு கூடிய ஒரு பயணமாக இருக்கின்றதா? நமது பயணங்கள் நமக்காக, நம் வாழ்விற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பயணமாக இருக்கின்றது. ஆனால் இறைமைந்தன் இயேசுவினுடைய இந்த கல்வாரி நோக்கிய பயணம், இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த எருசலேம் நகர் பயணம், கழுதை பயணம், பிறருக்காக பொதுநலத்தோடு கூடிய ஒரு பயணமாக இருந்தது. இறைமனிதனைப் போல நமது வாழ்வின் ஒவ்வொரு பயணங்களும் சிலுவையை ஏற்கின்ற பயணங்களாக, மற்றவருக்கான பயணங்களாக, மற்றவர்களுக்கு உதவுகின்ற பயணங்களாக அமைய இன்றைய நாளிலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து இறைவனிடம் ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றோம். எனவே பார்த்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த இயேசுவினுடைய குருத்துறை பயணம், அதை மையப்படுத்தி நாம் பயணித்த பயணம் நம்முடைய வாழ்வின் பயணத்தை மாற்றுவதாக அமைத்தும் இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.